ஹாய் எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட்டில் கொடுக்கக்கூடிய சத்து மாவு வச்சு தான் ஒரு ஹெல்த்தியான டேஸ்டியான ரெசிபி பண்ண போகிறோம். இது செய்யறது ரொம்பவே ஈஸிங்க. அதுக்கு முதல்ல 2 டம்ளர் அளவுக்கு இந்த சத்து மாவு எடுத்துக்கலாம். நம்ம யூஸ்வலாக இதில் என்ன பண்ணுவோம், கஞ்சி தான் பண்ணுவோம். ஆனால் குழந்தைங்க பெரியவங்க யாராக இருந்தாலுமே அதை விரும்பி அவ்வளோ குடிக்க மாட்டாங்க. ஆனால் இந்த மாதிரி பண்ணி கொடுங்க ஒரு வாட்டி, கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க. குழந்தைங்க கூட கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. நீங்கள் ஸ்கூல்லேருந்து வந்த பிறகு கூட ஈவினிங் டைமில் இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கலாம். அவ்வளோ ஹெல்த்தி இது. அதுக்கு 2 கப் அளவுக்கு, அதான் 2 டம்ளர் அளவுக்கு நான் எடுத்துக்கிறேன். எடுத்துகிட்டு ஒரு பாத்திரத்தில் இந்த மாதிரி சேர்த்துட்டு இதை நல்லா ஒரு இட்லி பதத்துக்கு நம்ம கரைச்சிக்க போகிறோம். இதில் பார்த்திங்கன்னா நம்ம இனிப்பு சம்மந்தப்பட்ட ஸ்நாக்ஸ் தான் செய்ய முடியும், காரம் பண்ண முடியாது. ஏன்னா இதில் நாட்டு சக்கரை கொஞ்சம் சேர்த்துருப்பாங்க, அதனால் நம்ம காரம் பண்ண முடியாது. இப்போ இதில் தண்ணி நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இட்லி மாவு பதத்துக்கு கரைச்சி ஒரு அரை மணி நேரத்துக்கு நம்ம வச்சுக்கலாம். இப்போ இந்த மாதிரி நல்லா கை வச்சு கலந்துருங்க, கட்டி இல்லாமல். அப்போ தான் நல்லாயிருக்கும். இப்போ இது தண்ணி சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா கலந்து வச்சுக்க போகிறோம். இது பார்த்திங்கன்னா ரொம்பவே ஹெல்த்தி உடம்புக்கு. குழந்தைங்களுக்கு 1 2 சாப்பிட்டா கூட நல்லா சத்து கிடைக்கும். இப்போ இந்த 2 டம்ளர் மாவுக்கு நான் ஒரு 400 கிராம் வெல்லம் எடுத்திருக்கேன். இதில் 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு வெல்லத்தை நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம். எந்த பாகுபதமும் இதுக்கு தேவையில்லை. வெல்லம் கரைஞ்சி வந்தால் போதும். இப்போ இது ஸ்டவ்வில் வச்சுட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. வெல்லம் கரையட்டும். கரைஞ்சி வந்ததுக்கப்புறமா நம்ம வடிகட்டி இதை என்ன பண்ணுறதுன்னு நான் சொல்கிறேன். இப்போ பாருங்கள், வெல்லம் நல்லா கரைஞ்சிட்டு இந்த மாதிரி கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் ஸ்டவ்வை நம்ம ஆஃப் பண்ணிடலாம். இப்போ ஒரு கடாய் வச்சு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். நெய் சேர்த்துட்டு நல்லா உருகுனதும் நம்ம ஒரு அரை மூடி அளவுக்கு இதுக்கு தேங்காய் எடுத்து வச்சுருக்கோம். இந்த மாதிரி பல்லாக கட் பண்ணி வச்சுக்கோங்க, நல்லாயிருக்கும் சாப்பிடும் போது. இதை இந்த நெய்யில் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்க போகிறோம். இது ஒரு அரை மூடி அளவுக்கு நான் எடுத்திருக்கேன். உங்களுக்கு வேணும்னா கூட்டியோ குறைச்சோ நீங்கள் சேர்த்துக்கலாம். ஆனால் இந்த மாதிரி நிறைய சேர்க்கும் போது உங்களுக்கு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இப்போ இந்த தேங்காய் சேர்த்துட்டு இந்த நெய்லேயே நல்லா வறுத்துக்கலாம். உங்களுக்கு வேணும்னா இது கூட முந்திரி, பாதாம்னு இந்த ட்ரை ஃப்ரூட்ஸ் அண்ட் நட்ஸ் கூட சேர்த்து செய்யலாம், நல்லாயிருக்கும். இது கூட ஒரு 4 ஏலக்காவை தட்டி சேர்த்துக்கிறேன், நல்லா வாசனையாக இருக்கும். இந்த ஏலக்காயும் சேர்த்துட்டு இதை நல்லா வறுத்துக்க போகிறோம். இப்போ இது ஓரளவுக்கு வறுபட்டுருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம கரைச்சி வச்சுருக்க இந்த வெல்லத்தை வடிகட்டி அதில் அப்படியே சேர்த்துக்கலாம். இந்த வெல்லம் சேர்த்துட்டு ஒரு கொதி வரட்டும். இப்போ பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறோம். ஒரு 2 நிமிஷத்துலேயே நல்லா கொதி வந்துடும். கொதி வந்ததும் நம்ம கரைச்சி வச்சுருக்க இந்த மாவை இதில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கைவிடாமல் கிளறிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி நம்ம கைவிடாமல் கிளறிட்டே இருக்கலாம். நீங்கள் விட்டிங்கன்னா அடி பிடிச்சிரும். அதனால் கொஞ்சம் கைவிடாமல் இதை நல்லா கிளறிட்டே இருக்கலாம். இப்போ பாருங்கள், நான் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா இதை கலந்து விட்டுடலாம். இது செய்கிறது பார்த்திங்கன்னா ரொம்பவே ஈஸி தான். இந்த மாவு மட்டும் கரைச்சி ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுருங்க, அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள், இதை நல்லா நம்ம கிண்டிக்க போகிறோம். இந்த மாவு நல்லா கெட்டியாகும், நல்லா கொழுக்கட்டை மாவு பதத்துக்கு வரணும். அந்த அளவுக்கு நம்ம கிண்டிக்க போகிறோம் இந்த மாவை. இந்த மாதிரி கலந்துகிட்டே இருந்திங்கன்னா ஒரு 10 நிமிஷத்துலேயே நல்ல மாவு கெட்டிப்பட ஆரம்பிச்சிரும். உங்களுக்கே தெரியும் பார்க்கும்போது. ஒரு 10லேருந்து 12 நிமிஷம் தான் ஆகும். இந்த மாதிரி கலந்து விட்டுட்டே இருக்கலாம். நம்ம வெளியில் வாங்கி தரதை விட இந்த மாதிரி வீட்டிலேயே செஞ்சு கொடுத்தா குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க, உடம்புக்குமே ஹெல்த்தி. இது பெரியவங்களுமே தாராளமாக சாப்பிட்லாம். இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு மாவு கெட்டியாகி வந்துருச்சு. இப்போ இந்த மாவு பாருங்கள் நல்லா கெட்டியாகிடுச்சு. இப்போது கொஞ்சமாக தண்ணி தொட்டு இந்த மாவில் நீங்கள் கை வச்சு பார்த்தீங்கன்னா ஒட்டக்கூடாது, அந்த அளவுக்கு நம்ம கிண்டிக்கணும். அப்போ மாவு நல்லா வெந்துருச்சுன்னு அர்த்தம். இப்போ பாருங்கள், ஒட்டலை.
இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை அப்படியே ஒரு அரை மணி நேரத்துக்கு வச்சிடலாம். ஏன்னா சூடாக இருக்கும் போது நம்ம இதை செய்ய முடியாது. அதனால் ஒரு அரை மணி நேரத்துக்கு அப்படியே வச்சுட்டு, இப்போ இந்த கடாயில் பாருங்கள் ஒட்டவே இல்லை சுத்தமாக. இப்போ இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக நெய் கையில் தடவிக்கிட்டு இதில் சின்ன சின்ன உருண்டைங்களாக எடுத்து நம்ம கொழுக்கட்டை மாதிரி பிடிச்சி வைக்க போகிறோம். இது ஒன்றும் இல்லைங்க, நம்ம பிடி கொழுக்கட்டை பண்ணுவோம்ல அதே மெத்தட் தான். ஆனால் நம்ம சத்து மாவு வச்சு பண்ணுறோம். இது பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்டாக இருக்குங்க, ஹார்டாலாம் இருக்காது, சாப்பிட்றதுக்கு அவ்வளோ சாஃப்டாக இருக்கும். உங்களுக்கு பார்க்கும் போதே தெரியும் அந்த மாவோட தன்மை எப்படி இருக்குன்ட்டு, நல்லா ஃப்ளெக்சிபிளாக இருக்கும். இப்போ பாருங்கள், இதை இந்த மாதிரி பிடிச்சிட்டு ஒரு 5 நிமிஷம் நீங்கள் இட்லி குக்கரில் வச்சு எடுத்திங்கனாலே போதும். ஏன்னா மாவு ஆல்ரெடி நம்ம நல்லா கிண்டிட்டோம், மாவும் நல்லா வெந்துருச்சு. அதனால் ரொம்ப நேரம் வைக்கணும்னு அவசியம் கிடையாது. இந்த மாதிரி செஞ்சுட்டு ஒரு 5 நிமிஷம் நீங்கள் வச்சு எடுத்தாலே போதும். இப்போ நம்ம கிண்டி வச்சுருக்க எல்லா மாவையுமே இந்த மாதிரி கொழுக்கட்டை மாதிரி பிடிச்சிட்டு இட்லி குக்கரில் வச்சு எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வச்சுருங்க. அதுக்கப்புறமா இந்த மாதிரி தட்டில் வச்சு மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் வச்சு எடுத்துக்கலாம். இப்போ அவ்வளோதான். இப்போ நம்மளுக்கு 5 நிமிஷத்தில் சூப்பரான ஒரு ஹெல்த்தியான ஒரு கொழுக்கட்டை கிடச்சிரும். இப்போ பாருங்கள், ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்குறோம். இந்த மாதிரி கத்தி வச்சு பார்த்திங்கன்னா ஒட்டவே ஒட்டாது. ஏன்னா 5 நிமிஷம் தான் வச்சோம், ஆல்ரெடி மாவும் வெந்திருக்கு. அதனால் உங்களுக்கு டவுட்டே வேணாம், நல்லா வெந்துடும். இப்போது ஒரு 5 நிமிஷம் விட்டுட்டு அதுக்கப்புறமா தட்டில் எடுத்து வைங்கன்னா ரொம்ப சூடாக இருக்கும். இந்த மாதிரி எடுத்து வைக்கும்போது உங்களுக்கு நல்லா தனித்தனியாக இருக்கும், சாஃப்டாக இருக்கும் கொழுக்கட்டையும். நீங்கள் நார்மலாக நம்ம செய்கிற கொழுக்கட்டை மாதிரி ஹார்டாக இருக்குமோ அப்படின்னு நினைக்காதீங்க. ஏன்னா நம்ம தண்ணி ஊற்றி பிசையும் போது ஹார்டாகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. இது வந்து நம்ம கிண்டிடுறோம், அதனால் வந்து நல்லா சாஃப்ட்டு கொடுத்துரும் கொழுக்கட்டைக்கு. கண்டிப்பாக சின்ன குழந்தைங்க கூட வந்து சாப்பிட்லாம், அந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்கும். இப்போ உங்களுக்கே தெரியும் பாருங்கள், புட்டு காட்டுறோம் எப்படி இருக்குன்ட்டு, எவ்வளோ சாஃப்டாக வந்திருக்கு பாருங்கள். அவ்வளோ டேஸ்ட்டும் சூப்பராக இருந்ததுங்க. கண்டிப்பாக நீங்கள் ஒரு வாட்டியாவது இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா நம்ம எல்லார் வீட்லேயுமே இந்த மாவு இருக்கும், என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் நம்ம யோசிச்சுட்ருப்போம். அப்போ இந்த ரெசிபியை நீங்கள் செஞ்சு கொடுங்க. கண்டிப்பாக குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே சாப்பிட்லாம், அவ்வளோ ஹெல்த்தி. இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா ப்ளீஸ் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.